வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டிலக்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைய வடகிழக்கு மக்களின் கோரிக்கை. ராஜபக்ச குடும்பத்தில் இருந்த முக்கிய அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்படலாம் என்று தகவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசியல் மட்டத்தில் பேசப்படும் எதிர்மறை முடிவுகள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புகவலைய விளக்கமறியலை விட உத்தரவு. இனி விரிவான செய்திகள். நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற எங்களுடைய நிலக்கிற்கு வடகிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணையை தந்திருக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கில் அமோகமான வெற்றியை பெற்றிருக்கின்றது. நாடு யாரிடமாவது இருக்கட்டும், தமிழர் தாயகம் தமிழரசோடு என்பது நாங்கள் தேர்தல் பரம்பரை காலத்தில் சொன்னதற்கமைவாக வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு அமோகமான வெற்றியை தந்திருக்கின்றார்கள். இது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வெற்றி என்பதை தாண்டி இது தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கான ஆணையொன்றை தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்று எங்களுடைய இலக்கிற்கு வடகிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணையை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலேயே விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும். மாகாண சபை தேர்தலுக்கும் வடகிழக்கில் நாங்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்க இருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் போட்டியிட்ட 11 சபைகளிலும் ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கின்ற அனைத்து பிரதேசங்களிலும் நாங்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். அனைத்து பிரதேச சபைகளும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அத்துடன் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற 2 பிரதேச சபைகளிலும் ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். இன்று 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து முதற்கட்டமாக பட்டியல் ஆசனங்கள் சபை அமைத்தல் யாருடன் இணைவது என்பது பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். நாளை நாங்கள் போட்டியிட்ட அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஒவ்வொரு சபையாக அழைத்து அந்தந்த சபைகளின் பட்டியல் உறுப்பினர்களை யார் என்று தவிசாளர் பிரதி தவிசாளர் பற்றி எவ்வாறு தீர்மானம் எடுப்பது என்பது பற்றியும் யாருடன் நாங்கள் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது பற்றியும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலந்துரையாட இருக்கின்றோம். எதிர்வரும் 2-3 வாரங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் என தெரிவித்தார். எதிர்வரும் ஒரு சில வாரங்களுக்குள் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து முக்கிய அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த கோட்டாபய ஆட்சியில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த உரம் மோசடி தொடர்பில் ராஜபக்ச குடும்பத்தின் இளம் அரசியல்வாதர் சஜேந்திர ராஜபக்சவை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது தீவிரம் பெற்றுள்ளன. அதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்று தெரிய வருகின்றது. அதே போன்று அவருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் மஹிந்தனாந்த அலுத்கமகே விரைவில் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அரசாங்கத்துக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல எதிர்மறையான முடிவுகள் வந்துள்ள நிலையில் இந்த விடயம் அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ராஜபக்சவின் கோட்டையான மெதகுமுவ தொகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ராஜபக்சவின் சொந்த தொகுதியில் கூட மக்களின் ஆதரவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான மெதமுக தொகுதியில் 1115 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றுள்ளது. மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 706 வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது. மெதமுனவில் ராஜபக்ச குடும்பத்தினர் நீண்ட காலமாக அரசியல் அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் இந்த தேர்தலில் அவர்கள் அதற்கான ஆணையை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை நாடளாவிய ரீதியில் ராஜபக்சவர்களின் கட்சி பெற்ற வாக்கு வீதம் சற்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் வாக்குகள் அதிகரித்துள்ளன. இவ்வாறான நிலையில் இந்த ஒரு ஆரம்பம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று சூளுரைத்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் 150 உறுப்புரிமையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டமை வரலாற்று ரீதியிலான வெற்றியாகும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி பாரம்பரியமான அரசியல் கட்சிகளை காட்டிலும் ஒப்பீட்டளவில் வெற்றி பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் ஆளும் தரப்பு 150 வாக்குரிமையை பெற்றுக் கொண்டுள்ளது. மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி சிறந்த முறையில் வெற்றி பெற்றுள்ளது. ஒரு சில பகுதிகளில் பெரும்பான்மை பலத்தை ஆதரவை பெற்றுக் கொண்டுள்ளோம்.
யாழ் மாவட்டத்தில் 81 உறுப்புரிமை கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதேச சபை ஆசனம் கூட கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே வடகிழக்கு மாகாணத்தில் 150 உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டமை வரலாற்று ரீதியான வெற்றியாகும். வடக்கு மாகாணத்தில் பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சிகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. கிழக்கு மாகாணத்தில் பெரும்பாலும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்சிகளே உள்ளன. இவ்வாறான நிலையிலும் தேசிய மக்கள் சக்தி அங்கும் வெற்றி பெற்றுள்ளமை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மைத்திரிபால சிறிசேன அரசாங்கம் 37 மாதங்களுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்டது என்றும் இந்த அரசாங்கம் வெறும் 7 மாதங்களுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்டது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எந்த கட்சி ஆட்சி அமைந்தாலும் பிரதேச சபையில் பட்ஜெட்டில் 50% ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே முடிவு செய்ய வேண்டும். ஜனாதிபதி நீதி வழங்கினாலும் பிரதேச சபை தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் ஆளுநர்களிடமிருந்து 50% பெரும்பான்மை வாக்குகளால் அரசாங்கம் ஒப்புதல் பெற வேண்டும். அவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நியமிக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் 6 மாதங்களுக்கு 60,000 வாக்குகளை பெற முடிந்தது. மேலும் இது மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து திருடப்பட்ட திரைச்சேரி. எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் தற்போது இல்லாத அனைத்து திரைச்சேரிகளையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீட்டெடுக்க முடியும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இழந்த வாக்குகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் பெறப்பட்டுள்ளன என்று காரியவம்ச கூறியுள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அரசியல் முக்கியத்துவம் தற்போதைய அரசியல்வாதிகளின் ஆணையின் முடிவை குறிக்கின்றது என்று பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன கூறினார். தேர்தல்களில் அதன் முடிவுகளை அதிகரிக்க பெரமுன 6 மாதங்களுக்கு குறைவான நேரத்தை எடுத்துக்கொண்டது. எனவே இந்த ஆணையை அங்கீகரிக்குமாறு பெரமுன அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது. தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தல் முடிவுகளை பிப்ரவரி 10, 2018 அன்று பெற்ற தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிட முயற்சிக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்கவெல்ல லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் அளிக்க இன்று அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜரான போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட கெஹலிய ரம்புக்கவெல்லவை மே 20 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.